அப்பா இந்த இடத்துல எதுக்காக மாயமானாரு? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பஞ்சுருளி. பஞ்சுருளின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வர ஒரு விஷயம் காந்தாரா. ஆமாங்க, நம்ம காந்தார படத்துல தான் பஞ்சுருளி குளிகாங்கிற 2 தெய்வங்களை பத்தி பார்த்திருப்போம். இப்போ அவங்களோட புராண கதையை தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. முதலாவதா பஞ்சுருளி. பார்வதி தேவி பூமிக்கு வந்திருக்கவங்க ஒரு காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த காட்டுல யாருமே இல்லாம தனியா இருக்கிற ஒரு இளம் காட்டு பன்றிய பாக்குறாங்க. அதை பார்த்த கருணையே வடிவான பார்வதி தேவி கைலாசத்துக்கு அவங்க கூட்டிட்டு போறாங்க. அங்க போனோம்னு சிவபெருமான் சொல்றாரு, இந்த இளம் காட்டு பன்றி ரொம்ப நாள் எங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது அப்படின்னு. பார்வதி தேவி சொல்றாங்க, இல்ல நான் பாத்துக்கிற பிரச்சனையும் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க. இந்த பொதுவா இளம் காட்டு பன்றிகள் காட்டு பன்றியா மாறும்போது, அதாவது பெருசாகும் போது இந்த பற்களும் பெருசாகும். இந்த பல் பெருசாகிறதுனால என்ன ஆகும்னா எரிச்சலும் அங்க ஒரு அரிப்பும் ஏற்படும். அதே மாதிரிதான் இந்த காட்டு பன்றிக்கும் நடந்துச்சு. இதோட பல் பெருசான காரணமா எரிச்சலும் அங்க ஒரு அரிப்பும் ஏற்படுது. அதனால என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்க பயிர்களையும் அந்த தோட்டத்தையும் நாசம் பண்ண தொடங்குது. இதை பார்த்து கோபமடைஞ்ச சிவபெருமான் தன்னோட பெரிய சூலாயுதத்தை எடுத்து காட்டு பன்றியை கொண்டுறாரு. இதை கேட்ட பார்வதி தேவி சோகத்துல மூழ்கிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் பார்வதி தேவி அன்பா வளர்த்த காட்டு பன்றியை நம்ம கொன்னுடுமே நினைச்ச சிவபெருமான் அந்த காட்டு பன்றியோட ஆத்மாவுக்கு பஞ்சுருளி அப்படிங்கிற பூதகணமா மாத்தி பூலோகத்துக்கு அனுப்புறாரு. இந்த பஞ்சுருளி பூதகணத்துக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, இந்த பறந்து விரிஞ்ச பூலோகத்தை காப்பாத்துறதுதான், அதுக்கு பாதுகாவலனா இருக்கிறது தான். இப்போ பஞ்சுருளினா என்ன மீனிங்னு நம்ம பார்த்தோம்னா காட்டு பன்றி அப்படிங்கிறது தான். இப்போ இந்த பஞ்சுருளி தெய்வத்தை கர்நாடகாவில் துளு மக்கள் வந்துட்டு பூதகோலா அப்படிங்கிற ஒரு விழாவை வருடதோறும் நடத்தி அந்த சுவாமிக்கு அரிசியும் பல வகையான பொறிகளையும் படைத்து வழிபட்டு வர்றாங்க. அந்த வருஷத்துல தீர்க்கவே முடியாத பல இடம் மற்றும் காசு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் அந்த ஒரு நாள்ல தீர்க்கப்படுதா மக்கள் சொல்லிட்டு வராங்க. இப்போ அதுல பழங்குடி மக்களை சார்ந்த ஒருத்தர் தான் அந்த பூதகோலால பஞ்சுருளி வேஷம் போடுவாரு. அவருக்குள்ள அந்த பஞ்சுருளி தெய்வம் இறங்கி எல்லாருக்கும் அருள்வாக்கு சொல்றதா மக்களால நம்பப்படுது. இந்த பஞ்சுருளி தெய்வத்தோட கோட்பாடு என்னன்னு பார்த்தோம்னா, எல்லாரும் சமம், யாரு மேல யாரு கீழே அப்படி இல்லாம மக்கள் எல்லாரும் ஒத்துமையா ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத இந்த பஞ்சுருளி தெய்வத்தோட ஆசை அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்றாங்க. இப்போ குளிகா தெய்வத்தோட கதைக்கு வருவோம். பார்வதி தேவி சிவனுக்கு வேண்டி சாம்பல் எடுத்துட்டு வராங்க. அதுல ஒரு வித்தியாசமான கல்லை சிவபெருமான் பாக்குறாரு. அந்த கல்லை தூக்கி கீழே போடுறாரு. அது நம்ம விஷ்ணு பகவான் இருக்கிற பார்க்கடல்ல விழுந்துருது. அங்கதான் குளிகா தெய்வம் பிறக்கிறாரு. அவங்க பிறந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, ஒரே பசி, அந்த தீராத பசினால என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற மீன்களை பிடிச்சு சாப்பிட்றாரு. அதையும் தாங்க முடியாம பார்க்கடலையே எடுத்து குடிச்சிடுறாங்க. அதை பார்த்து கோபமடைஞ்ச விஷ்ணு பகவான், நீ ஒரு பூமியில தாயோட வயிற்றுல பிறந்து தீராத பசியில சுத்துவாயாக அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துட்றாங்க. இப்போ குளிகா தெய்வம் பூமியில ஒரு தாயோட கருவுல இருக்காங்க. அப்ப அந்த தாயிட்ட கேட்குறாங்க, நான் எப்படி வெளியே வரணும்? அப்ப அந்த தாய் சொல்றாங்க, எல்லா குழந்தையும் எப்படி வெளியே வருமோ அப்படியே நீயும் வெளியே வா அப்படின்னு. ஆனா இவர் என்ன பண்றாரு, தாயோட வயிற்று கிழிச்சுட்டு வெளியே வர்றாரு. வெளியே தீராத பசினால உயிரற்ற எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்ப விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு, இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவரோட சுண்டவர ரத்தத்தை கொடுத்து அவங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து, சரி இனிமேல் நீ என்ன பண்ற, இங்க இருக்க மக்களை பாதுகாக்கிற பாதுகாவலனா இருக்கணும்னு அங்க விஷ்ணு பகவான் விட்டுட்டு போறாங்க. இப்ப ஆல்ரெடி பஞ்சுருளிய பாதுகாவலனா விட்டுட்டு போயிருக்காங்க. இப்ப இங்க குளிகாவும் இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேர் தண்ணியில ஒரு சண்டை. யாரு இங்க பாதுகாவலனா இருக்கணும், யார் இங்க இருக்கவங்கள பாதுகாக்கணும்னு இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ இந்த சண்டை ரொம்ப பெரிய சண்டையா போயிட்டு இருக்கும்போது சப்த கன்னியர்கள் இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் சமாதானம் பேசுறாங்க. நீங்க 2 பேருமே பாதுகாவலர்கள் தான், நீங்க 2 பேரும் சேர்ந்து சகோதரர்களா மாறி இங்க இருக்க மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு. அன்னையிலிருந்து பஞ்சுருளி தெய்வமும் குளிகா தெய்வமும் சகோதரர்களாக அங்க எல்லா மக்களையும் பாதுகாத்துட்டு வராங்க. அந்த காந்தார மூவில கூட நம்ம பார்த்திருப்போம். அந்த அரசர் அந்த பழங்குடியினர்கிட்ட உங்க தெய்வத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒருத்தருக்கு பஞ்சுருளி தெய்வம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உங்க கூட வரணும்னா நீ நான் ஒரு ஒளி எழுப்புறேன், அது எது வரைக்கும் அந்த ஒளி போகுதோ அங்க இருக்க இடத்த எல்லாமே என் மக்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
அப்போ அதுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. அப்ப இவர் சொல்றாங்க, நீ வந்துட்டு இந்த உங்களோட வம்சாவளியில யாராவது இந்த இடத்த திருப்பி கேட்டா அது வந்துட்டு என்ன மாதிரி கிடையாது, குளிகா தெய்வம். அவங்க வந்து உங்களுக்கு நீங்க செஞ்சதுக்குண்டான செயலுக்குண்டான தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பஞ்சுருளி தெய்வம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வம்சாவளியில ஒருத்தர் வந்துட்டு அந்த இடத்த கேட்கும் போதுதான் அவங்க கோர்ட்டு வாசல்லே வந்துட்டு ரத்தம் கக்கி சாவாங்க. அவரோட பையன் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முதலாளி ஆகி அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சு போயிட்டு இருக்கும்போது தான் லாஸ்ட் அவரும் அந்த இடத்த அபகரிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது லாஸ்ட்ல அந்த காந்தார படத்தோட ஹீரோ எல்லாரும் அடிச்சதுல அங்க சிவா வந்து மயங்கி கிடப்பான். அவன் எங்க மயங்கி கிடப்பான்னா அந்த குளிகா தெய்வத்தோட பக்கத்தாலதான் வந்து அவன் மயங்கி கிடப்பான். அப்போ குளிகா தெய்வமே சிவாவோட உடம்புல இறங்கி அங்க ஆக்ரோஷமா அங்க அவங்க ஆடிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆக்ரோஷத்தை தணிக்கிறதுக்கு பொறி கொண்டு வைப்பாங்க. அப்போ அந்த சிவா உடம்புல இருக்கிற குளிகா தெய்வம் சொல்லும், எனக்கு இந்த பொரியை சாப்பிட்டாலாம் என் பசி தீராது, எனக்கு அந்த அந்த வில்லன் இருக்காருல அவரை சாப்பிட்டாதான் என் பசி தீரும்னு சொல்லிட்டு அவங்கள நல்லா வேட்டையாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் குளிகா தெய்வம் வந்து சாந்தமடைகிற மாதிரி காட்டுவாங்க. இப்போ இந்த வீடியோல இருந்து பஞ்சுருளி மற்றும் குளிகா தெய்வங்களோட கதைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனி இது வேற என்ன கதைகளை தெரிஞ்சுக்கணுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.